ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்கை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த போது அவரது 3 குழந்தைகளுக்கும் சில புத்தகங்களை பரிசாக கொடுத்தார். அவற்றை வாங்கியதும் குழந்தைகள் உற்சாகமாக படித்துக் கொண்டிருந்தனர். அமெரிக்காவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டிரம்பின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி சென்றிருந்தார். இதனையடுத்து அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துல்சி கார்பர்ட்டை சந்தித்த மோடி அவரிடம் பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து விவாதித்தார். மேலும் நேற்று இரவு இந்திய நேரப்படி 10:15 மணிக்கு அதிபர் டிரம்பின் மாளிகையில் தங்கிய மோடி டாட்ஜ் தலைவர் எலான் மஸ்கை சந்தித்து பேசினார். இவர்களது சந்திப்பு இது முதல் முறை அல்ல. கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா சென்ற மோடி மஸ்கை சந்தித்து பேசியதுடன் அவருடைய டெஸ்லா நிறுவனத்தையும் சுற்றி பார்த்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அதிபர் மாளிகைக்கு தனது மனைவி 3 குழந்தைகளுடன் வந்த மஸ்க் மோடியுடன் சந்திப்பு நடத்தினார். அப்போது மோடிக்கு இலான் மஸ்க் நினைவு பரிசு வழங்கினார். அதேபோல இலான் மஸ்க் குழந்தைகளுடன் கொஞ்சி பேசிய மோடி அவர்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய தி கிரெசன்ட் மூன் R.K. நாராயணனின் புத்தகங்கள், பண்டித் விஷ்ணு சர்மாவின் பஞ்சதந்திரம் புத்தகங்களை கொடுத்து மகிழ்ந்தார். எலான் மஸ்கும் மோடியும் பேசிக் கொண்டிருந்த போது அந்த குழந்தைகள் மூவரும் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தனர். இதை மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நியூராலிங்கின் பிரெயின் டெக்னாலஜியின் நிர்வாக இயக்குநராக இருந்த ஷிமான் ஸ்லிஸை திருமணம் செய்த மஸ்கிற்கு இரட்டையர்கள் உள்ளனர். இதைத் தொடர்ந்து ஒரு மகனும் பிறந்தான். உலகிலேயே பணக்காரரான இலான் மஸ்கிற்கு 12 குழந்தைகளாம். அவருடைய முதல் முன்னாள் மனைவி ஜஸ்டின் மஸ்கிற்கு குழந்தை பிறந்து 10வது வாரத்தில் அந்த குழந்தை இறந்துவிட்டது. இதையடுத்து IVF மூலம் அவர்களுக்கு இரட்டையர்களும் அடுத்த ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளும் பிறந்தன. இதைத் தொடர்ந்து ஜஸ்டினை விவாகரத்து செய்தார் எலான் மஸ்க். இசையமைப்பாளர் கிரீம்ஸுடன் மஸ்கிற்கு மேலும் 3 குழந்தைகள் பிறந்தனர். இதைத் தொடர்ந்து ஷிவானுடன் இரட்டையர்கள், ஒரு மகன் என மொத்தம் 12 குழந்தைகள் அவருக்கு உள்ளனர்.